ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ நைட் ஆகிடுச்சு, அது எங்களுக்கு தெரியாதான்னு கேட்டுறாதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு நம்ம ஸ்டாச்சு மன்னன் சபரி பேச மாட்டாராம், ஆனால் எல்லா ஆக்ஷன் செய்வாராம். இதுக்கு போய் ஸ்டாச்சுவா? ஆனாலும் அவர் அதை ஒரு நம்பிட்டு பாவம் எல்லாருமே வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டாங்க, அவர் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாரு. பட் என்ன பண்ணுறது, நைட்டு ஃபுல்லாக வந்து 24 hours கண்டினியூ ஆக போதுன்னு சொன்ன ஒரு காரணத்தினால வெளியே உட்காந்தார். மழை பெஞ்சிருச்சு. ஸோ அதனால் உள்ளே வந்துட்டார். இப்போ நான் வெளியே உட்காரணுமா உள்ளே உட்காரணுமான்ற ஒரு டவுட்டு. அதை வந்து விஜய் பார்வதி கிட்ட சொல்ல, விஜய் பார்வதி பிக் பாஸ் கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு கேடி வேலை பண்ணுறாங்க. விஜய் பார்வதி இருக்காம சரியான கேடி. என்ன பண்ணுறாங்க, அப்போ நீ உள்ளே தான் உட்கார போறியான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னாரு. உடனே சரி அப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்னாங்க. என்ன சைகையிலே கேட்குறாரு சபரி. என்ன அப்படின்னா, நீ எப்படி இங்கே தானே உட்கார போகிற, நைட்டு எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஏன்னா 24 மணி நேரமும் வந்துட்டு இந்த டாஸ்க் நடக்க போது சொல்லிட்டாங்க. அவங்க சப்போஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா பெல் அடிக்கும்போது நீ இங்கே தான் இருப்ப. உங்ககிட்ட வந்து அவங்க சொன்னாங்கன்னா நீ வந்து அந்த கன்சர்னால் எழுப்ப முடியுமான்னு கேட்குறாங்க. எவ்வளோ கேடி பாருங்க. அவரே பாவம் முடியாமல் ஒரே இடத்துல உட்காந்து வெறுத்து போய் உட்காந்துட்டுருக்காரு. இந்த அம்மா வந்துட்டு இருக்கிற ஆளுங்களை வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணுறதை விட்டுட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்கணுமா இவங்களுக்கு? அதான் சொல்கிறது, விஜய் பார்வதி பயங்கரமான கேடி. கேடியிலும் கேடி, பயங்கரமான கேடி. கொஞ்சம் சைடு கேப் கிடச்சின்னா கடா வெட்டுற ஆள். அவங்க இந்த மாதிரி பேசுகிறோன்னே சபரி கொன்னே போடுன்ற மாதிரி வரல காமிச்சார். அதுக்கப்புறம் சரி சரி ஓகே ஓகேன்னு அப்படி நல்ல பொண்ணு மாதிரி போயிடுறது. கேட்குறதையும் கேட்டுட்டு இப்போ அவர் மட்டும் மண்டே ஆட்டியிருந்தானா அவ்வளோதான். நான் சபரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். சிவியா நீங்கள் அவங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை, நம்ம போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு போய் தூங்கியிருப்பாங்க. பிக் பாஸ் 24 மணி நேரமும் டாஸ்க் நடக்குன்னு சொன்னால் அப்போ அதை பண்ணுங்க. அவர் உட்காந்து அவரோட வேலையை பண்ண போகிறாரு. அதில் கூடமா சோம்பேறித்தனம். ஏமா விஜய் பார்வதி இதுவே கொஞ்சம் உங்களுக்கு ஓவரா இல்லையான்ற மாதிரி இருந்தது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கேப்பு எப்போல்லாம் கிடைக்கும்னு பார்த்துட்டே இருக்காங்க. டப்புன்னு ஒரு கோலை போடணும்னு பார்க்குறாங்களே. இந்த பார்வதி பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதேமாதிரி சபரிக்கு இந்த சூழ்நிலையை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.